ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வடை, சாம்பார் சாப்பிடலாம் போல இருந்துச்சு. சரி அதனால வந்துட்டு பருப்பு ஊற வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ சாம்பார் செஞ்சிடலாம். இன்னைக்கு வந்து கேரட் மட்டும் போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு, இந்த சாம்பார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா டேஸ்ட்டும் வரும். இனிப்பு, காரம், புளிப்பு, கசப்பு அந்த மாதிரி. இது வந்து டிஃபன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், வடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு இந்த சாம்பார் செய்கிறேன். இதோட ரெசிபியும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணா பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடைக்கும். கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் காய் மட்டும் வேணால் நீங்கள் வேறு எதாவது கூட போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு வடை போடுறதுக்கு முன்னாடி ரித்வா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு காமிக்கிறேன். ஸ்லேட்டில் சார் எழுதிட்டுருக்காரு. இப்போ தான் ஸ்லேட்டில் கொஞ்சம் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. காரம் பழைய காலத்து ஃபர்ஸ்ட் கார்லேருந்து வரணும். வடை போடுறதுக்கு வந்து எண்ணெய் காய வச்சாச்சு. இது நான் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது ஒரு முக்கியமான டிப்பு. எண்ணெய் காய வைக்கிற டைமில் வந்து நீங்கள் மாவு வெளியே எடுத்துகிட்டு நான் வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு இதெல்லாம் தான் சேர்க்குறேன். பச்சை மிளகா வேணால் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கல. இதை வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம கலந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும் உளுந்து வடை. இது ஒரு சின்ன டிப் நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது. அவ்வளோதான், இது ஃபுல்லாக கலந்துட்டேன். உப்பு போட்டுக்கோங்க, உப்பும் போட்டாச்சு இதில். அவ்வளோதான். இப்போ தட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி தொட்டுட்டு லேசாக வச்சுட்டு கையிலே அப்படியே தட்டி தட்டி நம்ம போட்டுடலாம். நம்ம எண்ணெயில் லேசாக வச்சாலே அது ட்ராப் ஆகிடும். ஒவ்வொரு டைமும் போடுறதுக்கு முன்னாடி மட்டும் தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இது வந்து மாவு நான் கிரைண்டரில் தான் அரைச்சேன். ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட உளுந்து ஊற வச்சு, உளுந்து ஊறுறப்போ 1 ஸ்பூன் வந்துட்டு பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் அரிசி மாவு சேர்க்கறத விட உளுந்தோட கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா வரும். சப்போஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து சூப்பராக வந்துருச்சு உளுந்து வடை. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். உளுந்து அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி. அதே மாதிரி அரைக்கிறப்ப ரொம்ப தண்ணி விடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்டரில் அரைச்சா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான். இந்த டிப்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வடை. இப்போ இட்லி சாம்பார் சாப்பிட்டுட்டு அப்புறம் உளுந்து வடை. எனக்கு வந்து வடை வந்துட்டு சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிட பிடிக்காது. எனக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும். ஸோ நான் சைடில் வச்சு தொட்டு சாப்பிடுவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு கொல்கட்டை செய்யலான்னு டைரெக்டாக ஈவினிங் போயாச்சு இன்னைக்கு. கொல்கட்டை இப்போ செய்யலான்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு ரெடிமேட் கொல்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். அது ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். அதை வறுக்கலாம் தேவையில்ல. ஜஸ்ட் அதோட வந்து 1 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி, 1-1.25 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி காய வச்சு அதில் ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஃபில்லிங் வந்து என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் ஃபில்லிங் தான் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் மாற்றிக்கலாம், எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு அந்த மாதிரி. இது வந்து டக்குன்னு பண்ணிடலாம். அந்த தேங்காய் ஃபில்லிங் வேக வைக்க தேவையில்ல, கடலைப்பருப்பு மாதிரி. இதை ஜஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட வந்துட்டு சர்க்கரை 1 கப் தேங்காய்னா 3/4 கப் அளவு சர்க்கரை தேவைப்படும். அது உங்கள் ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்துட்டு கலந்து விட்டுலாம். சர்க்கரை வந்து அப்படியே கரைஞ்சி தண்ணி வரும். அதெல்லாம் போக நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்தோடனே கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். இது வந்து நல்லா பைண்ட் பண்ணும். நல்லா கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இல்லாமல். அதுக்காக தான் இந்த பால் லேசாக சேர்த்து, காய்ச்சின பால் இது சேர்த்து கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஃபில்லிங் ரெடி. இப்போ வந்துட்டு இந்த கொழுக்கட்டை இதை பிடிச்சிடலாம். இந்த மாவு வந்து அவுட்டர் லேயர் ரொம்ப முக்கியம். இது இப்படி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. வேக வச்சு எடுக்கிறப்ப ரொம்ப ஹார்டாக மொத்தமாக வராது அந்த அவுட்டர் லேயர். பார்த்திங்கன்னா அந்த மோல்டில் தான் இன்றைக்கி பண்ணுறேன். நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் பண்ணலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்துட்டு இட்லி பானையில் வந்து வேக வச்சிடலாம். ஒரு 7-8 நிமிஷம் வெந்தால் போதும். உங்களுக்கு ஆவி வரும், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்துருச்சானா. நல்லா வாசம் வரும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அதோட ஆப்பிள் ஜூஸ் வந்து அடிச்சு வச்சுருக்கேன். இதுதான் எங்களுடைய ஸ்நாக் இன்றைக்கி. அவ்வளோதான். எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இது குயிக்காக பண்ணிடலாம் அந்த ஸ்நாக்ஸை. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நைட் டின்னருக்கு வந்துட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு
சரி, இங்கே எப்பொழுதும் போகிற ஹோட்டல் குமரன் போவோம்ல, அங்கே வந்து பூட்டி இருந்துச்சு இன்னைக்கு. என்னன்னு தெரியல, சண்டே அதுவுமா அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி வேறு வழி இல்லாமல் இங்கே நல்லா ஹோட்டல், இன்னொரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் கூட நான் ஒரு வ்ளாக் போட்டிருக்கேன். உங்களுடைய அனுபவம் உங்கள் குழந்தைய வச்சுட்டு நீங்கள் ஹோட்டல் போகிறப்ப எப்படி சமாளிப்பீங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ரித்வா எப்படின்னா உட்காரவே மாட்டான். அவனை அந்த ஏதாச்சும் பாட்டு சாங் ஏதாவது போட்டு தான் ப்ளே பண்ணி தான் உட்கார வைக்கணும். அந்த மாதிரி இதில் தான், இல்லாட்டி புது இடம்னா அங்கேயும் இங்கேயும் நல்லா ஓடிடுவான். அதையும் எடுத்துருவாங்க, எல்லா டேபிளில் இருக்கிறதெல்லாம் கூட எடுத்துருவான். சரி அதனால தான் பாட்டு போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுறது ஹோட்டல் வந்துட்டா. இப்போ வந்துட்டு இது வரிசையாக இதுதான் பண்ணான். இது ரித்வா தான் இப்படி அடுக்கி வச்சான். இவ்வளோ க்யூட்டாக அடுக்கி வச்சுருக்கான். இதுதான் பண்ணிகிட்டு இருந்தான் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு. வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. பேபி கார்ன் மஞ்சூரியன், அப்புறம் ஒரு சூப், வெஜ் சூப் தான், அப்புறம் ஒரு சிக்கன் ஸ்டார்டர். இதை ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் கோர்ஸ் சாப்பிட்ணும். அவ்வளோதான். இப்படி தான் எங்களுடைய இன்றைக்கி இந்த டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.